ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சும்மா ஒரு சின்ன டே இன் மை லவ் தான். அதில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி மார்னிங் நான் ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டு ஃபிஷ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை எப்படி க்ளீன் பண்ணுறோம், குக் பண்ணுறோம் அப்படின்றத இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோலாம் உங்களுக்கு பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சிச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய எனக்கு சப்போர்ட் கொடுங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, ஃபிஷ் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு தான் போகிறோம். எங்கே போகிறோம் அப்படின்னா, மதுரையில் மாட்டுத்தாவணி ஃபிஷ் மார்க்கெட் போயிட்டுருக்கோம். ஸோ நான் போகிற வழியில் சும்மா ஒரு சின்ன கிளிம்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். மார்னிங் 7:30க்கே சரியான வெயில். நாங்கள் போகும்போது மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். நிறைய ஃபிஷ் வெரைட்டி இருந்துச்சு. ஒரு 2 monthsக்கு முன்னால் போகும்போது என்ன ஃபிஷ்ஷுமே இல்லை, வெறும் ப்ரானு அப்புறம் க்ராப் இருந்தது. ஸோ நாங்கள் இந்த டைம் போகும்போது நிறையா இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு நாங்கள் அந்த கிழங்கா மீன்னு சொல்லுவாங்க, அது வாங்கிட்டு ஒரு 1/2 hour கிளம்பிட்டோம். எங்களுக்கு பசி வந்துடுச்சு. ஸோ நாங்கள் வர வழியில் ஏதாவது ஒரு ஜூஸ் ஷாப் இருக்குமான்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு ஜூஸ் குடிக்கலான்னு போனோம். அங்கே நிறைய அந்த பெனிஃபிட்ஸ் போட்டிருந்தாங்க. ஜூஸ் குடிக்கிறனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மேலே டிஸ்பிளேயில் காட்டியிருந்தேன், அது பார்த்துக்கோங்க. எங்களுக்கு எப்போவுமே ஃபேவரட் இந்த மஸ்க் மெலன் ஜூஸ் தான். ஸோ நாங்கள் அன்றைக்கி அதுதான் வாங்கினோம். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மேக்ஸிமம் ஃபிஷ் வாங்குறதுக்கு நம்ம ஒரு 7 o'clock இந்த மாதிரி அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நாங்கள் அன்றைக்கி போனது 7:30. நாங்கள் சாட்டர்டே அன்றைக்கி போனோம். ஸோ 7:30க்கு மேலே ஆயிடுச்சு. பட் அங்கே அந்த டைம் போயும் நிறையா ஃபிஷ் இருந்தது. ஸோ 8 o'clock ஆனோடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபிஷ் க்ளீன் பண்ணுறதுக்கு. நிறைய பேர் ஃபிஷ் க்ளீன் பண்ணும்போது இந்த நடுவில் இருக்க அந்த பிளட் க்ளீன் பண்ணவே மாட்டாங்க. அது தெரியல ஒரு சிலருக்கு. ஸோ அது இருந்தால் ஒரு மாதிரி பேர்ட் ரா ஸ்மெல் வரும். ஸோ நீங்கள் க்ளீன் பண்ணும்போது எப்போவுமே அந்த மாதிரி அந்த பிளட் இல்லாமல் க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வயிற்றுக்குள்ளே குடல் இருக்கும். ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி கத்தி வச்சு இல்லைன்னா உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதை வச்சு எப்போவுமே க்ளீன் பண்ணிடுங்க. ஸோ ஃபிஷ் இப்படி தான் க்ளீன் பண்ணணும். எனக்கு நான் மார்க்கெட்லேயே அதோட உடம்புல இருக்க அந்த செலாம்பெல்லாம் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். அம்மா சைடில் லெமன் ஊறுகாய் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் இப்போ தான் கட் பண்ணி வச்சுருக்காங்க. கட் பண்ணி உப்பு போட்டு எடுத்து வச்சுருந்தாங்க. அப்புறம் அன்றைக்கி ஃபிஷ்ஷு என்னோடய சிஸ்டர் பண்ணுறதா இருந்தால், ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணி கொடுத்தேன். இதுதான் நான் சொன்ன கிழங்கா மீன். ரொம்ப நாளாக என் சிஸ்டர் கிழங்கா மீன் சாப்பிடணும் அப்படின்னே சொல்லிட்டு இருந்தேன். மேக்ஸிமம் எனக்கு ஊளி ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். ஸோ நாங்கள் ஊளி வாங்குவோம். அன்றைக்கி அவள் கேட்டதுனால கிழங்கா வாங்கிட்டு வந்தோம். அது போக நாங்கள் ப்ரான் வாங்கியிருந்தோம். ஒரு 2 kg அளவுக்கு ப்ரான் வாங்கியிருந்தோம். ஸோ இந்த ப்ரான் க்ளீன் பண்ணுறது தான் எங்களுக்கு ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருந்தது. ஆனால் ப்ரானில் நல்லா பெரிய பெரிய சைஸாக தான் இருந்தது. க்ளீன் பண்ணும்போது அன்றைக்கி நானும் என் சிஸ்டரும் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ப்ரான்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது, நல்லா பெரிய பெரிய சைஸ் ப்ரானாகவும் இருந்தது. அன்றைக்கி டேஸ்ட்டுமே நல்லா வந்திருந்தது. ப்ரான் எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டியிருக்கேன். நிறைய பேர் ப்ரான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேக் சைடில் இருக்க அந்த குடல் மட்டும்தான் எடுப்பாங்க. ஃப்ரண்ட் சைட்லேயும் குடல் இருக்கும், அது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஃப்ரண்ட் சைட்லேயும் குடல் எடுக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம குக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ரானோட வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா,
அது சாப்பிட்ட வேஸ்ட்டு அதெல்லாம் வந்து. ஸோ அந்த குடல் ஸ்மெல்லு வந்து உங்களுக்கு வரும் குக் பண்ணதுக்கப்புறம். ஸோ இது மாதிரி நான் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடும் வந்து க்ளீன் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் சைடு எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப ஈஸி இந்த ப்ரான் க்ளீன் பண்ணுறது, ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் சைடில் ஃபிஷ் கழுவுனதுக்கப்புறம் அம்மா மேரினேட் பண்ணுறாங்க. அன்றைக்கி நாங்கள் வந்து நவீன் ஃபிஷ் பொடி தான் வாங்கியிருந்தோம் ஃப்ரை பண்ணுறதுக்காக. ஸோ ஃபிஷ் கழுவுனதுக்கப்புறம் நாங்கள் இந்த மாதிரி ஃபிஷ்ஷுக்கு மசாலா தடவி மேரினேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிட்டோம். அம்மா வந்து மேரினேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபிஷ்ஷுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. ஷாலோ ஃப்ரை தான் நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்துட்டு ஆயில் போட்டுட்டு ஆயில் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நாங்கள் அன்றைக்கி வந்து கடலெண்ணெய் எடுத்துருந்தோம். நீங்கள் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு ஸ்டைலில் வந்து ஃப்ரை பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து மொத்தமாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணுவோம். ஸோ அது ரொம்பவே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ ஆயில் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொரு பீசஸாக போட ஆரம்பிச்சிட்டோம். இந்த கிழங்கா மீன் வந்து அப்படியே டேஸ்ட்டு பார்க்கும்போது ஊளி மீன் டேஸ்ட்டில் இருந்தது. ஸோ எனக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஊளி மீன் வந்து பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். இது சாப்பிடும்போது அதுவே டேஸ்ட் இருந்ததுனால எனக்கு இந்த மீனும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து நான் ப்ரான் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ப்ரான் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி இந்த குடல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன்ல. இப்போ வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வாஷ் பண்ணும்போதே நான் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுப்பேன். ஸோ மஞ்சள் தூள் போட்டுட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு, இது வந்து கழனி தண்ணி. நம்ம ரைஸ் வந்து களைவோம் இல்லையா, களைஞ்சதுக்கப்புறம் தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணி எடுத்து நான் வாஷ் பண்ணுவேன். எதுக்காக அப்படின்னா அந்த ஒரு ரா ஸ்மெல்லோ இல்லை வேறு ஏதாவது நம்ம டிஸ்டர்ப் ஆகிற மாதிரியோ எந்த ஸ்மெல்லும் வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு, ஸோ அதில் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ப்ரானை எடுத்து நாங்கள் வச்சிட்டோம். எங்கிட்ட வந்து ஃபிஷ் நல்லா வெந்து வந்துருச்சு. அண்ட் ஃபிஷ் குழம்பு வைக்கிறதுக்காக அன்றைக்கி வந்து இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த ஃபிஷ் தான் குழம்பு வைக்கிற அளவுக்கு நாங்கள் எடுத்துருந்தோம். அன்றைக்கி மொத்தமாக நாங்கள் ஒரு 5 பேருக்கு குக் பண்ணோம். ஸோ ஃபிஷ் குழம்பு வந்து பண்ணுறதுக்கு கட் பண்ணிகிட்டு இருந்தோம். சைட் பை சைடு வந்து இந்த ப்ரானை நான் வந்து மேரினேட் பண்ணேன். இந்த ப்ரான் வந்து கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நவீன் சிக்கன் மசாலா தான். இந்த ஸ்டைல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தடும் கூட. ப்ரானை க்ளீன் பண்ணிவிட்டு நவீன் சிக்கன் மசாலா 2 கிலோ ப்ரானுக்கு வந்து நான் அன்றைக்கி 2 பேக்கெட்டு நவீன் சிக்கன் மசாலா போட்டிருந்தேன். அது கூட வந்து ஒரு 1/2 லெமன், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஐ திங்க் இதுக்கு வந்து 1.5 பேக்கெட்டு போதும் தான் நினைக்கிறேன். இந்த ப்ரானுக்கு கொஞ்சம் ஸ்பைசி அதிகமாக அந்த மாதிரி எங்களுக்கு இருந்தது. நல்லா ஸ்பைசி சாப்பிட்றவங்க தாராளமாக 2 பேக்கெட் போட்டுருங்க. இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 2 கிலோ ப்ரானுக்கு வந்துட்டு ஒரு 1.5 பேக்கெட்டு மசாலா போட்டாலே தாராளம். ப்ரான் வந்து மேரினேட் பண்ணிவிட்டு இதை ஒரு 1/2 அன் ஹவர் நான் வந்து தனியாக வச்சுட்டேன். ஸோ அது கொஞ்சம் நேரம் வந்து மேரினேட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கிட்டு வந்து நாங்கள் ஃபிஷ்க்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் குழம்புக்காக. சீரகம் அப்புறம் வெந்தயம் இது 2ஐயும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து பவுடர் பண்ணி எடுத்து தனியாக வச்சுட்டு எப்போ யூஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கடாய் வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு அதில் வந்து நீங்கள் ஒரு 2 ஆனியன், அதுக்கப்புறம் 2 இல்லை ஒரு 4-5 டொமேட்டோ வந்து கட் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் வந்து ஒன்றாவே நீங்கள் மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாத்துக்கும் தனித்தனி டைம்லாம் தேவையில்லை. இந்த குழம்புக்கு பேர் வந்து அரைச்சி ஊற்றி வச்ச மீன் குழம்பு அப்படின்னு சொல்லி என் சிஸ்டர் சொன்னாங்க. ஸோ அவங்க தான் அன்றைக்கி வந்து மீன் குழம்பு பண்ணிகிட்டு இருந்தாங்க. டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு, அப்புறம் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் கார்ன்ஸ், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம். ஸோ இதெல்லாம் வந்து போட்டுட்டு நல்லா அதை ஆயிலில் வந்து நல்லா வேகிற மாதிரி
நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கினதுக்கப்புறம் வந்து இது தனியாக நம்ம வந்து கிரைண்ட் பண்ணுவோம். சைட் பை சைடு நான் வந்து ப்ரான் நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி ஃபிஷ் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த ஃபிஷ்ஷிலே வந்து அந்த பேன்லேயே வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நான் முன்னாடியே போடாமல் விட்டுட்டேன். நம்ம ஃபஸ்ட்டு அந்த மசாலா பவுடர் போட்டிருந்தோம் இல்லையா, அதுவும் சால்ட்டும் மட்டும்தான் போட்டிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் போல் செட்டிங் ஆக விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ரான் ஃப்ரை பண்ண போகிறோம். ப்ரான் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து நான் ஆல்ரெடி ஃபிஷ் ஃப்ரை பண்ணேன் இல்லையா, அதே பேனை தான் எடுத்துக்க போகிறேன். அந்த பேனில் வந்து ஃபிஷ் ஆல்ரெடி பொரிச்சதுனால அதோடய ஃப்ளேவர் இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நாங்கள் அதையே எடுத்துக்கிட்டோம். அடுத்து வந்து அந்த பேனில் வந்து கடலை எண்ணெய் எடுத்துக்கணும். ஆயில் ஹீட் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃபிஷ் ஃப்ரை பண்ணதுக்கு அது ஒரு மாதிரி கருகிற மாதிரி ஆகிடும். ஸோ சிம்மில் வச்சுட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் அந்த ப்ரானை வந்து உள்ளே போட்டுருங்க. இதில் வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ப்ரானை உள்ளே போட்டுட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பேன், லிட்டு வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு பேட்சுக்கு மட்டும் அந்த மாதிரி பண்ணியிருப்பேன். பட் அது தேவையில்லை, லிட் க்ளோஸ் பண்ணாமலே நீங்கள் குக் பண்ணலாம். இல்லைன்னா வந்து என்ன ஆகும் அப்படின்னா கிரேவி மாதிரி ஆகிடும் லிட் க்ளோஸ் பண்ணதுனால. ஸோ அடுத்தடுத்து நான் ஃப்ரை பண்ணும்போது லிட் க்ளோஸ் பண்ணாமலே வந்து நான் ஃப்ரை பண்ணேன். ப்ரான் வந்து உள்ளே போட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் கவுண்டர் டாப்பே பார்த்தா பயங்கர மெஸ்ஸியாக இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா அதை ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணிக்கிட்டே இதுவும் பண்ணிகிட்ருந்தோம். நம்ம ஃபஸ்ட்டே வந்து மீன் குழம்புக்கு வந்து அந்த மசாலாலாம் ரெடி பண்ணோம்ல, அதெல்லாம் வந்து போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம் நாங்கள். ஸோ கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒன்றா ஃபஸ்ட்டு அந்த கவுண்டர் டேபிளை வந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம். இல்லைன்னா நமக்கு ஒர்க் பண்ணுற ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனே இருக்காது. ஸோ இந்த ப்ரான்ஸ் வந்து நான் சொன்னேன் இல்லையா, லிட் க்ளோஸ் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வந்துருச்சு. ஸோ நான் ஓப்பன் பண்ணி வச்சு தான் மீதி இருந்ததெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இதுவும் வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இந்த ப்ரானுமே வந்து. ஃபஸ்ட் பேட்ச் வந்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ மீன் குழம்புக்கு வந்து ஒரு பெரிய குழம்பு சட்டி எடுத்துக்கிட்டோம். ஏன்னா அன்றைக்கி நாங்கள் மொத்தம் 2 கிலோ மீன் வாங்கியிருந்தோம். ஸோ அதனால் ஒரு பெரிய சட்டி, அதில் கொஞ்சம் தான் ஃபிஷ் குழம்புக்கு யூஸ் பண்ண போகிறது. சைட் பை சைடு அடுத்தடுத்த பேட்ச் போட்டு எங்கிட்ட ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் நான். அந்த சட்டி காஞ்சதுக்கப்புறம் நாங்கள் அதில் வந்துட்டு ஆயில் போட்டோம். ஆயில் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நான் ப்ரான்காக தனியாக எடுத்து வச்சிட்டேன். அன்றைக்கி நாங்கள் யூஸ் பண்ணது வந்து சம்பா பச்சை மிளகான்னு சொன்னாங்க. அது காரமாக இருக்கும்னு தெரியாது. ஸோ நாங்கள் வந்து தெரியாமல் எக்ஸஸாக வந்து ஆட் பண்ணிட்டோம் ப்ரான்க்கு. இல்லைன்னா 2 பச்சை மிளகாவே எனாஃப் தான். ஏன்னா எங்களுக்கு இந்த பவுடர்லையும் வந்து ரொம்ப காரம் இருந்துச்சு. நீங்கள் வந்து நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் 3 பச்சை மிளகாலேருந்து 4 பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து அவ்வளோ ஸ்பைசி சாப்பிட மாட்டோம். ஏன்னா அந்த பவுடர்லேயே ஆல்ரெடி இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ கொஞ்சம் அன்றைக்கி கொஞ்சம் எங்களுக்கு ஸ்பைஸியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல்.
நெக்ஸ்ட்டு மீன் குழம்புக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற அளவுக்குலாம் நம்ம வந்து வதக்க வேணாம். சும்மா நார்மலாக கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா, ஸோ அது எல்லாத்தையும் வந்து உள்ளே சேர்த்துக்கணும். உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணி பிரிஞ்சு ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. நாங்கள் அன்றைக்கி ஆச்சி ஃபிஷ் கறி மசாலா வந்து யூஸ் பண்ணோம் குழம்புக்காக. இது வந்து ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது, ஜஸ்ட் நாங்கள் ட்ரை பண்ணோம், டேஸ்ட் நல்லா வந்ததுனால உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம். ஸோ அந்த மசாலா வந்து ஃபுல்லாக நாங்கள் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக 50 கிராம் அது வந்து ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணோம். முன்னாடி நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம மசாலா வந்து ஃப்ரை பண்ணோம் இல்லையா, ஃபெனிக்ரீக்கு அப்புறம் சீரகம் மிளகெல்லாம் போட்டு, ஸோ அதையும் வந்து இதோடய ஆட் பண்ணிடுங்க. நான் வந்து வீடியோவில் அதை எடுக்காமல் விட்டுட்டேன். ஸோ நல்லா மசாலாலாம் வந்து நல்லா நல்லா வதங்கினதுக்கப்புறம் லைட்டாக கீழே பிடிக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். டேஸ்ட் வந்து இதனால் எதுவுமே ஆகாது. நம்ம நிறைய பேர் நினைப்போம் டேஸ்ட்டு ஒரு மாதிரி உழண்டுருமோன்னு சொல்லிவிட்டு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப மைல்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போது வந்து உங்களுக்கு எதுவும் ஆகாது. ஸோ நாங்கள் மறுபடியும் கொஞ்சம் நேரம் அது வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஆயில் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நாங்கள் மிளகாத்தூள், அப்புறம் வந்து குழம்பு மல்லித்தூள், மீன் குழம்பு புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மல்லித்தூள், அது வந்து வீட்டில் எங்கள் அம்மா பண்ணது. ஸோ அது ஆட் பண்ணோம். மிளகாத்தூள் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் நாங்கள் ஆட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இது வந்து புளித்தண்ணி. இந்த புளித்தண்ணியில் வந்து ஒரு தக்காளியை வந்து நல்ல கையால் பிசைஞ்சு தனியாக வச்சுடணும். ஸோ அது ரெண்டையும் சேர்த்து ஆட் பண்ணி புளி தண்ணி வந்து ஆட் பண்ணினதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டோம். நாங்கள் ஒரு 2 கிளாஸ்லேருந்து 2.5 கிளாஸ் அளவுக்கு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கு மேலே வந்து நம்ம தேங்காய் ஊற்றும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் அந்த ஜார் வந்து வாஷ் பண்ணி உள்ளே ஊற்றுவோம் இல்லையா, ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா வெறும் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றினோம். அதுவே போதுமானதாக இருந்தது. ஒரு சின்ன டிப், மீன் குழம்பு வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேங்காய் பாலில் வைக்கிறேன்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. நானும் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் அது வந்து எனக்கு டேஸ்ட்டு நல்லாவே வந்ததில்லை. ஸோ அப்போ இருந்து நான் மேக்ஸிமம் தேங்காய் பால் வச்சு மீன் குழம்பு வைக்கிறதே வந்து நிறுத்திட்டேன். எனக்கு அந்த தேங்காய் வந்து நல்லா அரைச்சி அதை போட்டால் மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். அப்போ தான் அதோடய டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க வேறு யாருக்கும் அதே மாதிரி ஃபீலிங்ஸ் இருந்தால் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து 2 பெரிய வெங்காயம், அது வந்து நான் எதுக்காக எடுத்திருக்கேன்னா ப்ரானோட ஃப்ரைக்காக தான். ஸோ அதை வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு கட் பண்ணுவேன். அப்போ தான் எனக்கு கண் எரியாமல் இருக்கும். அதே மாதிரி டக்குன்னு பீல் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து கிரைண்ட் பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணி அதை வந்து ஃபிஷ் கறிக்கு குழம்புக்கு வந்து ஆட் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாட்டரை மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான். இது நல்லா பாயில் ஆகி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபிஷ் போடணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம ப்ரானோட ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு பேன், நம்ம ப்ரான் ஃப்ரை பண்ண அதே பேன்லேயே வந்துட்டு கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு அதில் வந்து நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தேன் 2 க்ரீன் சில்லி, 2 இல்லை 3, அதுக்கப்புறம் 2 ஆனியன். ஸோ இதை வந்து எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுடலாம். போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஆனியன் வந்து ரொம்ப ஓவர் குக் ஆகணும், டிரான்ஸ்பரண்ட் ஆகணும் அப்படின்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் அந்த ரா போகிற வரைக்கும் நீங்கள் குக் பண்ணாலே போதும். அது ராவாக இருக்கக்கூடாது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது கூட வந்து கறி லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணணும். நான் ஆட் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ரான் பண்ணின அன்றைக்கி நான் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன். என்னால் முடியல. ஏன்னா அன்றைக்கி இந்த ஃபிஷ்ஷு ப்ரான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து குக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன். குழம்பு வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு.
நல்லா பாயில் ஆக விட்டுருங்க. நல்லா பாயில் ஆனால் எல்லா ரா ஸ்மெல்லும் போகும். இதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபிஷ்ஷஸ் வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுவோம். இந்த ப்ரானோட விலையும் மீன் குழம்போட விலையும் ஒன்றா எங்களுக்கு முடிஞ்சிச்சு அன்றைக்கி. நானும் என் சிஸ்டரும் பார்த்தனால எனக்கு ஈஸியாக இருந்தது. ஃபிஷ்ஷை வந்து குழம்புல போட்டதுக்கப்புறம் ஃபிஷ்ஷை வந்து ரொம்ப கிண்டிடக்கூடாது. நான் வந்து ஏன் சால்ட்டை வந்து ஃபிஷ் போட்டதுக்கப்புறம் போட்டேன் அப்படின்னா, ஃபிஷ் கூட அப்போ தான் அந்த சால்ட்டும் வந்து சேர்ந்து மிக்ஸ் ஆகும். இல்லைன்னா குழம்புல உப்பு இருக்கும், உங்களோட மீனில் வந்து உப்பு இருக்காது. அதனால நாங்கள் ஃபிஷ் போட்டதுக்கப்புறம் நாங்கள் சால்ட்டை போட்டுட்டோம். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து ஆனியன் வந்து ஓரளவுக்கு அந்த பச்சையாக இருந்ததெல்லாம் போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ப்ரானை வந்து மிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஃபைனலி எல்லாம் க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம். அப்பா அவ்வளோ நேரம் நாங்கள் குக் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது இந்த ரிலாக்ஸேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவுட்புட் வந்து பயங்கர நல்லா வந்துருந்துச்சு. டேஸ்ட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், ப்ரானாக இருக்கட்டும், மீன் குழம்பாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. பட் ஒர்க்குன்னு பார்த்தோன்னா ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான் இது வந்து. மேரினேட் பண்ணுறதுலையும் மசாலா வந்து நம்ம ஆட் பண்ணதும் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ஃபுட் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ரெசிபீஸ் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறையா ட்ராவல் விளாக்ஸும் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறதா இருக்கேன். ஸோ எல்லோரும் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் கொடுங்க.